ஹை டியர்ஸ், அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். நைட்டு மாமா ஃபேமிலி எல்லோரும் வர்றதுனால, மாமா பெரியம்மா எல்லோரும் வர்றதுனால நைட்டு வந்து டின்னர் நானே செஞ்சேன். கிச்சடியும் இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் பண்ணியிருந்தேன். அம்மா நெற்பப்பழம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது நெற்பப்பழம் அப்படின்னா இந்த நம்ம முத்துலாம் கோத்துக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே இதுக்கு வந்து ஓட்டை இருக்கும். நம்ம வந்து முத்து மாதிரி கோவத்து போட்டுக்கலாம். அதை வந்து நெற்பவளம். ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக் செலப்ரேஷன் வந்தது. மாமாலாம் வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டார். ஸோ கேக்லாம் வெட்டி எல்லோரும் ஊட்டி பரிமாறிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்காக டெடிகேட் பண்ணுங்கள். அம்மா பர்த்டே, ஆனிவர்சரி அதுக்கெலாம் லீவ் போட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் அப்படி இருந்தாலும் அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஜாலியாக ஒரு கிஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வார்த்தைகளை சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரீயூனியன் கிடைக்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.